வெரி குட் மார்னிங். ஸோ இன்னைக்கு நம்ம அடுத்த நாள் பாஸ் பண்றோம். 8 மணிக்கு ஒருத்தவங்க வந்து கஃபே போலாம். எந்திரிச்சு நம்ம பிரேக்ஃபாஸ்ட் அங்க சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அவங்க பார்த்தீங்கன்னா, இன்னும் அவங்க தூங்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ இப்படி இருந்தா நான் எப்படி ஒரு டே வந்து ஐடிலே கண்டிப்பா 100% முடிக்க முடியும்? ஆ சாரு எந்திரி சாரு. சாரு. ஓய்! சாரும்மா எந்திரிங்க. சாரும்மா எந்திரிங்க. சாரு. சரி நான் உங்கள கிளப்பிட்டு, உங்கள நான் அடுத்த இடத்துல சந்திக்கிறேன். இதுவரை நெஞ்சில் இருக்கும் சில துன்பங்களை நாம் மறப்போம். பெயிண்ட் அடிக்கிறாள். மேக்கப் போட்டுட்டு நாங்கள் கிளம்புறோம். ஆடமோட அது சும்மா யாரால நினைக்கிறீங்க? நேத்து காலையிலயும் ஃபைட்டு, இன்னைக்கு காலையிலயும் ஃபைட். சுத்தி பார்க்கறதுக்கே காண்டா இருக்கு. இப்படி சண்டை போட்டுட்டே இருந்தா எப்படி சுத்தி பார்க்கறது? வாஸ்கோ டகாமா ஸ்கொயர்னு சொல்லி ஒரு இடத்துக்கு வந்துட்டோம். இல்லடி அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போவோம். நம்ம இப்போ ஒரு ரெஸ்டாரண்ட் தேடிட்டு இருக்கோம். ஆக்சுவலி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டே நாங்க 11:00 தான் எடுத்துக்க போறோம். ஒரு கஃபே மாரி ஒரு ரெஸ்டாரண்ட்டு. ஸோ எங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ChatGPT ரெக்கமெண்ட் பண்ணுச்சு. ஸோ எனக்கு அந்த பேருமே புரியல என்ன பேரு அப்டின்ட்டு. நான் உங்களுக்கு வந்து அத நான் Googleல பார்த்துட்டு, அது என்ன, எப்படி இருக்கு, ஃபுட் எல்லாமே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஆக்சுவலி ஸ்ட்ரீட் ஷாப்பிங் பண்ணலாம் போல, நல்லா இருக்கு. கேர்ள்ஸுக்கு ஸ்ட்ரீட் ஷாப்பிங் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பட் ப்ரைஸ் எப்படி இருக்குன்னு தெரியல, பார்த்துட்டு சொல்றேன். ஸோ இங்க உள்ள பிளேஸஸே பார்த்தீங்க அப்டின்னா, ரொம்ப ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸஸா இருக்கும். கேர்ள்ஸ் எல்லாமே வந்து கிரீன் கலர்ல ஹேர் கலர் பண்ணிருக்காங்க. எனக்கும் அந்த கிரீன் கலர் ஹேர் கலர் பண்ணிக்கணும்னு ஆசையா இருக்கு. அது ஆக்சுவலி அது கலர் குருவிக்கு அப்புஸ் பண்ண மாரி இருக்கு. அதுதான் அவங்க விரும்புறாங்க. பட் அது கூடாது. ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு மாதிரி கோவா வைட். ஸோ இந்த பிளேஸஸ்மே பார்த்தீங்க அப்டின்னா, ரொம்ப ஹிஸ்டாரிக்கல் பிளேஸஸா இருக்கும். நான் ஜஸ்ட் காட்டுறேன் பாருங்க. இருந்தாலும் இந்த ரோட பாருங்களேன். எவ்வளோ அழகான ரோடுகள். நல்லா இருக்கு. பீஸ்ஃபுல்லா இருக்கு. பீஸ்ஃபுல்லா வாக்கிங் பண்றதுக்கு. இதெல்லாம் தெரியல. ஸோ இப்படி நடந்து போலாம் நம்ம. ஜெயில் ஆஃப் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் அப்படின்னு போட்டிருக்காங்க பாரு. இது ஜெயில் ஆஃப் ஃப்ரீடம் ஸ்டடீஸ்னு போட்டுருக்காங்க. இப்போ இது வந்து சுதந்திர போராட்டத்திற்காக வந்த ஜெயிலுன்னு நினைக்கிறேன். இது ஒரு ஸ்கூல். தி டெல்டா ஸ்டடி ஆஃப் இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல். ஸோ இப்படி ஸ்கூல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நீட்டா இருக்கு. நாங்களும் இந்த மாதிரி படிக்கும்போது இப்படிலாம் ஸ்கூல்ஸ் இல்ல. இருந்தா நல்லா இருந்திருக்கும். என்ன சார் நீ எந்த ஸ்கூல்ல படிச்ச? காஷி மத்திய விகாஸ்ல படிச்சாங்க. ஆனா அவங்களுக்கு பாருங்க அந்த ஸ்கூல்ல ஒழுங்கா சொல்லி தரல அவங்களுக்கு. அதனால தான் நம்ம மக்கா வளர்ந்துருக்காங்க. நல்லா இருக்குல்ல? சூப்பரா இருக்குல்ல? இப்போ காஷி ஆர்ட் கஃபேல இருக்கும். இந்த கஃபேல பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு வாலும் ஒரு கதை சொல்லும். இட்ஸ் டைப் ஆஃப் ஆர்ட். ஸோ ரொம்ப கல்ச்சரலா ஹெரிட்டேஜ், ஒரு கேரளாவோட ஹெரிட்டேஜ் பத்தி, ஒரு பெயிண்டிங்கா இருக்கட்டும், கதகளி ஒரு விஷயங்களா இருக்கட்டும், எல்லாத்தையும் அந்த வால் பெயிண்டிங்ல அவங்க அவ்வளோ விஷயங்கள் நிறைய சொல்லியிருப்பாங்க. ஸ்கல்ப்டிங்லாம் வச்சிருக்காங்க. ஸ்கல்ப்டிங் இருக்கு, ஸ்டாச்சூஸ் இருக்கு. ஸோ இது எல்லாமே நீங்க வந்தீங்கன்னா, கண்டிப்பா அந்த கஃபேக்கு போய் விசிட் பண்ணி பாருங்க. ஸோ இது வந்து ரிலாக்ஸ் பண்றதுக்கும், பேசுறதுக்கும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப ஒரு பிளஸ்ஃபுல்லான ஒரு டைம் ஈஸியா இருக்கும். நீங்க கப்புலா இருந்தீங்க அப்படின்னா, நீங்க ரொமான்டிக்கா ஒரு இடத்துக்கு கூட்டு வரணும் கப்புலா அப்படின்னா, கண்டிப்பா அந்த இடத்துக்கு கூட்டிட்டு வாங்க. ஸோ கண்டிப்பா நல்லாருக்கும். நான் என்னென்ன ஃபுட் ஆர்டர் பண்ணியிருக்கேன், என்ன சாப்பிடுறேன், எப்படி வால் பெயிண்டிங் இருக்குன்றத நான் உங்களுக்கு சொல்றேன். கேக்கோட ஆம்பியன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. அதான் ரொம்ப நான் ஃபீல் பண்ணதில்ல. ஆனா ஒரு நான் மலேசியால இருக்கேன். அந்த இடத்துல சொல்றேன். ஒரு மாதிரி ஒரு நைஸா இருக்கும். என்விரான்மெண்ட் நீட்டா இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு அப்புறம் ஃபீல் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி மதுரையில வாழ்ந்த பசங்களுக்கு வேற காரசாரமானது. அதான் நல்லா ஆனா கொஞ்சம் ராவா இருக்கு. பட் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. பிகாஸ் அவங்க வந்து ஃபாரின்லயே வாழ்ந்த டைம்னால அவங்க அது சாப்பிடுவாங்க. பட் நீங்க வந்து ஒரு வேளை ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா நல்லா இருக்கும். இங்க பார்த்தீங்கன்னா, நெறைய ஸ்ட்ரீட் கஃபேஸ் வந்து ரொம்ப அழகா டிசைன் பண்ணி பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்க ஸ்ட்ரீட்ல உட்காந்து சாப்பிடணும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாரி கஃபேஸ் கூட நீங்க வரலாம். ஸோ ஸ்ட்ரீட் கஃபேஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. பார்க்கறதுக்கே ஒரு எலகன்ட் ஃபீலிங்கா இருக்கு. பங்கி பங்கியா இருக்குன்னு சொல்லலாம். எப்படின்னா ஒரு மாதிரி ராவா ஒரு மாதிரி இங்கிலீஷ் டச்சோட எல்லாமே இருக்கு. கைண்ட் ஆஃப் டச் பீப்பிள்ஸ் ஆ. இந்த இடம்னு சொல்றாங்கல்ல. அதனால அவங்க எல்லாருமே இத ஆக்கிரமிச்சு பண்றதுனால, ஸோ கொஞ்சம் அந்த நம்ம ஊர்ல வந்து இந்த பாண்டிச்சேரி என்னோட ஒப்பீனியன் என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னும் ஒரு 20 வருஷத்துக்கு ஃபாரினர்ஸ் நம்ம ஊர ஆண்டுட்டு போயிருக்கலாம். அடிமையா இருந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா கொஞ்சம் ஊரையாவது சத்தியமா சொல்றேன் அவங்க கிளாஸ டெவலப் பண்ணி கொடுத்துட்டு போயிருப்பாங்க. ஆமா. எனக்கு ஒரு வெள்ளைக்கார பொண்ணா பார்த்து காண முடியும்னு இருப்பேன். எனக்கு ஒரு போர்ச்சுகீஸ்ல ஃபாரினர் டேட் பண்ண ரொம்ப 1503ஆம் ஆசையா ஆண்டுல இருக்கு. எதையாவது கட்டப்பட்ட ஃபர்ஸ்ட் கட்டப்பட்ட ஒரு யூரோப்பியன் சர்ச்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து மரத்தாலையும், மண்ணாலையும், கற்களாலையும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து கட்டியிருக்காங்க. வாஸ்கோட காமா நம்ம எல்லாரும் சோசியல்ல படிச்சிருப்போம் இல்லையா? வாஸ்கோட காமா வந்து ஒரு கடல் பைரேட்ன்னு சொல்லிட்டு, அவரோட அடக்கம் சமாதி பார்த்தோம் அப்படின்னா இதுக்குள்ள இருந்துச்சு.
1524 வந்து அவர் இறந்து போயிட்டாரு. இறந்து போனதுக்கு அப்புறம் வந்து அவரோட சமாதி கொஞ்சம் நாளைக்கு மட்டும் இருந்துச்சு. அப்புறம் அதை மறுபடியும் போர்ச்சுகீஸ்க்கே அதை வந்து கொண்டு போயிட்டாங்க. ஸோ இன்னுமே போர்ச்சுகீஸ் பீப்பிள் இங்கே வந்தாங்கன்னா அவரோட சமாதியை கண்டிப்பாக பார்ப்பாங்க. இது ஒரு பழமையான சர்ச் ஆக்சுவலி. இது வந்து ஒரு 500 வருஷம் வந்து பழமை வாய்ந்த சர்ச் அப்படின்றத இங்கே சொல்கிறாங்க. இந்த சர்ச் இருக்குல்ல, இந்த சர்ச் வந்துட்டு வாஸ்கோ ட காமா கேள்விப்பட்டிருப்போம். நம்ம ஹிஸ்டரியில எல்லாருமே படிச்சிருப்போம். அவங்க கட்டின சர்ச். அவரோட பாடி இங்கதான் புதைச்சிருந்தாங்களாமா. சார் எங்கே போகிறா? கேர்ள்ஸுக்கு உள்ள ட்ரெஸ்ஸஸ்லாம் எப்படி இருக்குன்னு இங்க பிரைஸ் பார்ப்போம். சர்ச்சுக்கு ஆப்போசிட். சார் இந்த ஆர்ட் பாரு நல்லா இருக்கும். லீஃப் பெயிண்டிங். நல்லா இருக்கு சார். டிஃபரெண்டா. சார் எப்படி ஃபீல் பண்ணுறேன்? ஸ்ட்ரீட் ஷாப்பில் எப்படி இருக்கு? ஓகே, பட் உங்களுக்கு காட்டன் ரொம்ப பிடிக்கும். ட்ரெஸ் இங்க வந்து சொவினீர் பார்த்தல லீஃப் பெயிண்டிங் சொவினீர். மாதிரி இங்க வந்தா ஒரு ஐகானிக்கா வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா அது வாங்கலாம். இந்த ஸ்ட்ரீட்டில் பார்த்தீங்கன்னா நிறையா வந்து இந்த காட்டன் ஐட்டம்ஸு, கேரளா ஸ்டைலான ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே இதில் அவைலபிள் இருக்கு. ப்ளஸ் இங்கே வந்து சொவினியர் ஐட்டம்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வுட்டன் டைப் ஆஃப் இந்த எலஃபேண்ட்டு, வுட்டன் டைப் ஆஃப் நிறைய டாய்ஸ் எல்லாமே மேக் பண்ணுறாங்க. ப்ளஸ் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா லீஃப் ஆர்ட்னு ஒரு விஷயம் பார்த்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த வீடியோவில் பாருங்க அதை. ஸோ அவங்க அதுலேயே ஆர்ட் பண்ணி அந்த லீஃபை வந்து விற்கிறாங்க. ரொம்ப சூப்பராக அது பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அந்த மாதிரி சொவினியர் ஐட்டம்ஸ் வந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வாங்க போட்டு வச்சு. நாங்க வாங்கல. நாங்க வாங்கல. ஏன்னா எங்க குடும்ப கஷ்டத்துல இருக்கோம். நான் வாங்கல. இப்போதைக்கு உங்களுக்கு காட்டியிருக்கேன் என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சோ அப்படியே போவோம். அடுத்து என்ன இருக்குன்னு அப்படியே பார்ப்போம். எங்க? ஓகே. ஸோ நம்ம அடுத்த இடத்துக்கு போகலாம். கொஞ்சம் கொஞ்சமா ஏன்னா இங்க ரொம்ப வேர்த்துச்சு எனக்கு. ஏன்னா உப்பு காத்து இல்லையா, கடல் கிட்ட இருக்கும் இல்லையா. ஸோ நிறைய உப்பு காத்து அடிக்கிறதுனால கொஞ்சம் வேர்க்குது நமக்கு. இவங்க மட்டும் மேடம் தொப்பி போட்டு வராங்க. நமக்கு ஒரு படம் இல்லை ஒரு இது. ஆனால் மழை போட மாதிரி தான் இருக்குங்க. வெயில் கிடையாது. பட் இருந்தாலும் என்ன வேர்க்குது. பண்ணா அக்டோபர் ஃபர்ஸ்ட் பெருசா வெயில் இல்ல. ஓகே தான் கிளைமேட். மித்த சீசன்ல வர்றதுக்கு இந்த அக்டோபர்ல மேபி நல்லா இருக்கு. ஆனா கொஞ்சம் வேர்த்துது. நல்லா இருக்கு. யூஸ்வலா இருக்கிற அளவுக்கு தனக்கு யூஸ்வலா இருக்கிற அளவுக்கு வெயில் இங்க இல்ல.